தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நேர்ந்தவனீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருத்துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆமென். பாடுகளின் பாதை. மனிதனது வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை எடுத்துரைப்பதோடு அது எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழப்பட வேண்டும் என்ற செய்தியை கற்றுத்தரும் பாடசாலை. மனிதன் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆண்டவனே தம் ஒரே மகனை மரியாளின் மாசற்ற கருவறையில் மனுமகனாய் உருவாக்கினார். 1000 கோடி சூரியனாலும் அளவிட முடியாத அந்த அற்புத தேவன் தன் மகனை அற்ப மனிதனாய் அவதரிக்க வைத்தார். மன்னிக்கும் அன்பை சிலுவை மரணத்திலும், முடிவில்லாத அன்பை பிரபஞ்சம் முழுவதையும், தன்னலமற்ற அன்பை சக்கேவிடமும், தூய்மையான அன்பை சீடர்களிடமும், நிபந்தனையற்ற அன்பை அன்னை மரியாளிடமும் கற்றுக்கொள்வோம். நற்செய்தியில் விரவி பரவி கிடக்கும் அன்பின் பரிமாற்ற நிகழ்வுகள் நம்மிலும் மாற்றத்தை உண்டு பண்ண வழியெங்கும் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவில் இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பது போல் நாமும் நம் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மனதார மன்னிப்போம். அன்பை சுமந்து சுமந்து பாதையெல்லாம் செந்நீர் சிந்தி தடம் பதித்த ஆயனாம் இயேசுவோடு சேர்ந்து நாமும் தடம் பதித்து கல்வாரி களம் நோக்கி அவன் பின் செல்வோம். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதல் நிலை. இயேசுவுக்கு மரண தீர்வை. பிறரின் தீர்ப்பில் அல்ல, நமது தீர்மானத்தில் உள்ளது வெற்றியான வாழ்வு. படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவித்து நோய் பிணியை குணமாக்குகள் என்றவருக்கு தன்னால் படைக்கப்பட்ட மனிதனால் கிடைத்திருப்பது மரண தீர்ப்பு. அநீதி அலங்கரிக்கப்பட்டு உண்மை ஊமையாவதால் விரும்பத்தகாதவர்கள் செய்வதெல்லாம் தவறென்று நிரூபிக்கப்படும் பொய்யான உலகில் வாழ்கின்றோம். நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்ற பரமனின் பாச வார்த்தையால் விபச்சாரத்தில் வீழ்ந்து கிடந்த மதலினாளின் வாழ்விலும் சக்கேயுவே இறங்கி வா என்ற சக்திமிகு வார்த்தைகளால் சக்கேயுவின் வாழ்விலும் திருப்பத்தை தந்த அன்பு தெய்வமே, எமது வாழ்வில் எவரையும் தவறாக மதிப்பிடாது உண்மைக்கு மட்டும் துணை நின்று உமது பிள்ளைகளாக வாழவும் உமது நீதி தீர்ப்பை மனக்கண் முன் கொண்டு எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்திடவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பருவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவை. சுமைகளும் சுகமாகும் இதயம் அன்பை சுமந்தால். அன்பை போதித்ததால் கிடைத்த பரிசு பாரமான சிலுவை இயேசுவின் தோள் மீது. அன்று தம் தந்தையின் சொற்படி தகன பலி மேடை நோக்கி விறகை சுமந்தார் ஈசாக்கு. இறைமகன் இயேசுவோ இறைத்தந்தையின் சித்தப்படி கல்வாரி மலை நோக்கி தம்மையே தானமாக்க
சிலுவை எனும் விறகை சுமக்கின்றார். கல்வாரி மலை நோக்கி பயணத்தை தொடங்கியவர் கசையடிப்பட்டு கால்கள் தடுமாறினாலும் மன உறுதியோடு சிலுவையை சுமக்க தயாராகிவிட்டார். அன்பு இயேசுவே, எம் சமுதாயத்தில் பாவம், பழி, குற்றப்படுத்துதல், தாழ்மைப்படுத்துதல், புறக்கணிப்பு போன்றவற்றை பிறர் மீது சுமத்தி மனிதத்தை சிதைப்பவர்களாக இல்லாமல் சுமைகளால் சாகின்ற தோள்களையும் தளர்கின்ற கைகளையும் தள்ளாடும் கால்களையும் தாங்குகின்ற நங்கூரங்களாக பரிவையும் பாசத்தையும் பகிரும் மனிதர்களாக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக மண்ணில். வீழ்ச்சி என்பது வீழ்ந்து கிடப்பவர்களுக்குத்தான், எழுபவர்களுக்கு அது எழுச்சியின் ஆரம்பம். முடவர்களை நடக்க செய்தவர், பார்வையற்றவர்களை பார்க்க செய்தவர், சிலுவை பாரம் அழுத்த துவண்டு மண்ணில் சாய்கிறார். பாவத்தின் மோகத்தில் விழுந்த நம்மை மீட்க தவறி விழுகின்றார். வீழ்ச்சி என்பது மனித வாழ்க்கையில் மீண்டும் எழுச்சி பெற ஒரு வாய்ப்பு. தான் மீட்க வேண்டிய மாநிலங்களின் முகங்களின் வரிசை அணிவகுத்து நிற்க தட்டு தடுமாறி எழுந்து நடக்கின்றார், மீண்டும் கல்வாரி கலநோக்கி செல்ல. அன்பை சுமந்து அவனியில் பலம் வந்த இயேசுவே, மற்றவர்கள் இயலாமையால் தவறி விழும்போது விரைந்து சென்று கை தூக்கிவிட நல்ல மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான்காம் நிலை. பாடுகளின் பாதையில் பரிசுத்த அன்னை. 4 கண்களிலும் ஒரே கனவு, அது உலகினரின் மீட்பு கனவு. எதிர்க்கப்படும் அறிகுறியாக இயேசு இருப்பார் என்ற சிமையோனின் வாக்கு மரியின் மனத்திரையில் நைந்து இதயத்தை வதைக்கின்றது. கலங்கிய கண்களுடன் மகனை எதிர்கொள்கின்றார். கண்கள் 4 சந்திக்கின்றன. கலங்கிய விழிகளில் எண்ணிக்கையில் அடங்கா கேள்வி கணைகள். மடி சுமந்து பெற்ற மகனின் இதயத்தை தேற்ற விழிகளுக்கு ஒளியும் வழிகளுக்கு பலமும் போட்டுகின்றாள் நம் பரிசுத்த அன்னை. இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இம்மண்ணிற்கு வந்த மனுதேவனை பார்த்து அன்னை மரியாவின் பார்வையில் இயேசு ஆறுதல் அடைகின்றார். அன்பு இயேசுவே, இதயம் முழுவதும் எங்களை சுமந்து வாழ்ந்த எம் தாயைப் போல எல்லா பெண்களையும் மதித்து நடந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு உதவிடும் சீமோன். தொழுகின்ற கரங்களை காட்டிலும் உதவுகின்ற கரங்கள் உன்னதமானவை. அன்பை சுமந்து அகலத்தை ஆள வந்த இயேசுவுக்கு நம் பாவ சிலுவையின் சுமையை சிறகொடுக்கின்றது. சரித்திரம் படைக்க பாடுபடுவோர் பலர். வழியோர சீமோன் தனக்கே புரியாத நிலையில் சரித்திரம் படைக்கின்றார்.
இயேசுவின் சிலுவையை சுமந்து. அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் உடன்பாடும் சகோதர சகோதரிகளின் துன்பத்திலும் துயரத்திலும் உரிமையோடு பங்கெடுக்கும் உண்மை மனிதர்களாக மனித மாண்புடன் வாழவும், கண்டுகொள்ளாமை என்ற கலாச்சாரத்தை கடந்து கருணையோடு செயல்படவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறாம் நிலை. இயேசுவின் முகம் துடைக்கும் வெரோனிக்கா. அகக்கண்கள் திறக்கப்படாதவரை புறக்கண்களால் புண்ணியமில்லை. கல்வாரி பாதையில் கருணை முகம் களையிழந்து கரைபடிந்து இருப்பதைக் கண்ட வெரோனிக்கா ஆண்டவரின் மேல் கொண்ட அளபிரி அன்பினால் வெண்துகில் கொண்டு அவரது முகத்தை துடைக்கின்றாள். அவரது சிறிய உதவிக்கு கர்த்தரின் பெரிய சன்மானம் அவரின் திருமுகத்தின் பதிப்பு அத்துணியில். அன்பு இயேசுவே, இயலாமையை மட்டுமே நினைத்து கொண்டு அச்சத்தின் பள்ளத்தில் அடங்கி வாழ்வதை விடுத்து துணிவு கொண்டு எழுந்து சமூகத்தின் அவலங்களை துளைத்தெறியவும், இறுதி போன இதயங்களை இலகுவாக்கவும், ஆறுதல் தேடும் உள்ளங்களை அரவணைக்கவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை மண்ணில். வீழ்ந்து கிடக்கும் வரை வீழ்த்தியவர்கள் வெற்றியாளர்களே. துணிந்து எழுந்தால் தடைகள் தூரமாய் விலகும். லட்சிய பயணத்தில் இரண்டாம் முறையாய் இடறுகின்றார் இறைமகன் இயேசு. நம் மீது வைத்த அன்பு உந்தித்தள்ள வீறு கொண்டு எடுக்கின்றார். லட்சியவாதி வீழ்வதை பலவீனமாக கருதுவதில்லை. வீரனுக்கு அழகு பேர்ந்து கிடப்பதிலல்ல, எழுந்து நடப்பில்தான் உள்ளது என்பதை ஒவ்வொரு முறை விழும்போதும் சிந்தையில் தெளிவும் உள்ளத்தில் உறுதியும் பிறக்கிறது என்பதை தனது விடுதல் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் இறைமகன் இயேசு. அன்பு இயேசுவே, எங்களது விசுவாச பயணத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து போகாது. ஊனியல்பின் சோதனைகள் எங்கள் ஆன்மாவை வீழ்த்த அனுமதிக்காது. சோதனைகளை கடந்து ஆன்மாவின் பலத்தினால் உண்மையை நீதியை தூக்கி நிறுத்த வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எட்டாம் நிலை. ஆறுதல் அளிக்கும் எருசலேம் அன்னையர். இரக்கம் இயலாமையின் வெளிப்பாடல்ல, இதயம் இருப்பதன் வெளிப்பாடு. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றவர்கள், நீரே மிசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்றவர்கள், அவரோடு இறப்போம் என்று ஆவேசப்பட்டவர்கள் அனைவருமே அவருக்கு ஆறுதல் சொல்லாத நிலையில் எருசலேம் பெண்கள் தங்கள் கண்ணீரால் இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்கின்றனர். அழுவதை காட்டிலும் செயல்பட தொடங்குங்கள் என்று அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றார் இறைமகன் இயேசு.
கண்ணீர் வேண்டாம், நற்காரியம் வேண்டும். பரிதாபப்படுவதோடு நின்றுவிடாமல் பரிகாரம் தேட வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அன்பு இயேசுவே, நாங்கள் சிந்தும் கண்ணீர் எங்கள் இதயத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் விடுதலை அளிக்கவும், 1000 துன்பங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் அவற்றை கடந்து ஆறுதல் அளிப்பவர்களாக, இறை நம்பிக்கையில் உண்மையின் பாதையில் நடப்பவர்களாக எங்களை மாற்றியிருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. 3ஆம் முறையும் மண்ணில் விழுகின்றார் இறைமகன். பலவீனத்தால் விழுந்தவன் எழுவான், அறிவினத்தால் விழுந்தவன் எழுவது கடினம். 3ஆம் முறையாக மண்ணை முத்தமிடுகின்றார் முழு முதல் இறைவன். நாம் பாவத்திலிருந்து மன வலிமையோடு எழ வேண்டும் என்பதற்காக, ஆசையிலும் அறியாமையிலும் ஆணவத்திலும் விழுந்து கிடக்கும் நமக்காக மண்ணிலே சரிந்து மீண்டும் எழுகின்றார். மனிதம் வீழ்த்தப்படும் போதெல்லாம் இறைவனும் வீழ்த்தப்படுகின்றார் என்பதை தனது விழுதம் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். அன்பு இயேசுவே, கோபத்தில் விழுந்து உறவுகளை இழந்தும், இச்சைகளில் விழுந்து இன்னல்களில் தவித்தும், சந்தேகத்தில் விழுந்து சமாதானத்தை இழந்தும் வாழ்கின்ற எங்களை மன்னியும். எங்கள் முன்னேற்றத்திற்காக பிறரை வீழ்த்துகின்ற மனப்போக்கை விடுத்து விழுந்தோருக்கு கை கொடுக்கவும், எங்களது வீழ்ச்சிகளை உணர்ந்து சரி செய்து வாழவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. ஆடைகள் களையப்படும் அன்பர். மகிமையின் ஆடையை துறந்து மனு உடலேற்றார் மாபரன். ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தினால் ஆடை என்பது அவசியமாயிற்று. அந்த பாவத்திற்கு கழுவாயாக வந்த இறைமகன் ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அனைத்தையும் இழந்து நிற்கின்றார். மனித மாண்பினை சிதைக்கும் அவமானத்தின் உச்சக்கட்டத்தை அனுபவிக்கின்றார். நமக்கு மீட்பு என்னும் ஆடையை போர்த்தி அழகு பார்க்க, உடலின் துன்பத்தை விட மானம் பங்கப்படுத்துவது கொடுமையானது என்பதை நமக்கும் உணர்த்துகின்றார். அன்பு இயேசுவே, எங்களது வீணான பேச்சாலும் புறம் கூறுதலாலும் அடுத்தவர்களை துகிலுறுத்தி அவமானப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களது கரங்களினால் மானுடத்தின் ஆடையை உரிக்காது மனித மாண்பை காத்திடவும், அன்பையே ஆடையாக அணிந்து அதே அன்பை, மன்னிப்பை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நம்பிக்கையை பிறருக்கு ஆடைகளாக அணிவித்திடவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன்.
இறை இயேசுவே மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. ஆணிகளினால் அறையப்படுகின்றார் ஆண்டவர். அன்பின் வெளிப்பாடு ஆணிகளுக்குள் முடக்கும். உலக மீட்புக்காக உண்மை இறைவனின் அன்பை உலகறிய செய்வதற்காக கல்வாரி மலையில் கரங்களை விரித்து சிலுவையில் தொங்குகின்றார் இறை மனித கடவுள் இயேசு. பலரையும் அரவணைத்த பாச கரங்களுக்கு கிடைத்த பரிசுதான் ஆணிகள். கலிலியா முழுவதும் போதித்து புதுமைகள் ஆற்றிட களைப்பின்றி சுற்றி வந்த கால்களுக்கு இறுதியாக கிடைத்த காலனிதான் கூர்மையான ஆணிகள். உடலை தைத்த ஆணிகளை விட உள்ளத்தை தைத்த ஏளன பேச்சுகள் என்னும் ஆணிகள்தான் இயேசுவுக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கின. அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்கள் ஒவ்வொன்றும் உம் இதயத்தை தைக்கும் ஆணிகள் என்பதையும், உண்மை தெய்வத்தை உதாசீனப்படுத்திவிட்டு குறி கேட்பதிலும் பில்லி சூனியத்திலும் நம்பிக்கை வைத்து செயல்படும்போது மீண்டும் மீண்டும் உம்மை சிலுவையில் அறைகின்றோம் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம். எங்களது சுயநலத்தாலும் பேராசையாலும் அப்பாவிகள் நேர்மையாளர்களை பல்வேறு சிலுவைகளில் அறைவதை விடுத்து காயங்களை உண்டாக்குபவர்களாக இல்லாமல் பிறர் காயங்களுக்கு எங்களையே மருந்தாக்கிட வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இறை இயேசுவே மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. எல்லாம் நிறைவேறிற்று என்று தந்தையின் கரங்களில் ஆவியை ஒப்படைக்கும் இறைமகன் இயேசு. தன்னை அறிதல் ஞானத்தின் வளர்ச்சி. பிறருக்காய் தன்னையை மறுத்தல் ஞானத்தின் முதிர்ச்சி. நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்றவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தொங்கி உயிரையே கையளிக்கின்றார். வாழ்வு தரும் தண்ணீரை வாக்களித்தவருக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தனர். தன் லட்சிய பாதையில் தடைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்தவர் நாம் மீட்பெனும் மணிமுடி சுட்டிக்கொள்ள மரணத்தை கையளிக்கின்றார். எந்த அளவுக்கு எங்களை அன்பு செய்கின்றீர் என்ற நம் ஒவ்வொருவரின் கேள்விகளுக்கும் சிலுவையில் இரு கரங்களையும் விரித்தவராய் இந்த அளவுக்கு உங்களை அன்பு செய்கின்றீர் என்று சொல்லாமல் சொல்கின்றார். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் பிறரின் நற்பெயருக்கு கலக்கம் விளைவித்து உள்ளத்தளவில் பிறரை சாகடிக்கும் போக்கினால் பிறர் இழப்புக்கு காரணமான தருணங்களுக்காக வருந்துகிறோம். நற்செய்தியின் பொருட்டு தன்னையே இழப்பதுதான் அன்பின் முழுமை நிறைவு பெறும் என்பதற்கேற்ப நாங்களும் பிறர் வாழ எங்களையே கையளிக்கவும் இறப்பதற்கு முன் எங்களது பிறப்பினை அர்த்தமுள்ளதாக்கிடவும் வரம் தாரும். ஆமென். தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை.
குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் விலை. மரித்த இயேசுவின் உடல் அவர் அன்னையின் மடியில். காயங்களின் நேர்மை பிறரின் பிரச்சனைகள் அனைத்தும் பிரகாசிப்பதற்காகவே மனித சாயலே தெரியாதவாறு சிதைக்கப்பட்ட மகனின் உடலை கண்டு வேதனை தீயில் வேகின்ற அன்னை மரியாளின் வியாகுலங்கள் சொல்லில் அடங்க முடியாது. பார்த்து பார்த்து பரவசப்பட்ட முகம் உருகுலைந்து கிடந்தாலும், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்று முன்மொழிந்ததை இன்றும் மௌனமாக வழிமொழிகின்றார். இறை தந்தையின் விருப்பத்தை சிலுவை பலி தியாகத்தின் படியாக நிறைவேற்றிய தன் மகனை நினைத்து பெருமிதம் கொள்கின்றார். ஆதியிலே பெண்ணை ஏமாற்றி வெற்றி கொண்ட அழகையின் தலையை தன் வயிற்றின் கனியாகிய இயேசு நசுக்கியதை எண்ணி ஆறுதல் அடைகின்றார், பெருமிதம் கொள்கின்றார். அன்பு இயேசுவே, வியாகுல அன்னையைப் போல துன்பங்களை தாங்க பொறுமையும் பிறரின் துயர் துடைக்கும் கரங்களையும் நாங்கள் பெற்றிட வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் அரிமத்தியா யோசேப்பின் கல்லறையில். ஆதவனின் அஸ்தமனம் நிரந்தரமல்ல, விடியல் உண்டு தினமும். லட்சிய வாழ்வுடையோர் நிச்சயம் வெற்றியடைவர். இறைவனியில் தன்னையே அர்ப்பணித்து கொண்ட இறைமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. இறைமைந்தனாய் வந்தவர் தெய்வமாக, தெய்வத்தோடு ஐக்கியமாக மாட்டான் தோட்டத்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன் என்று கூறியவர் பாவிகளாகி நமக்காக மடிந்து மண்ணில் விதைக்கப்படுகின்றார். விதைக்கப்பட்ட விதை மண்ணிலே சிதைந்து போவதில்லை, மாறாக மீண்டும் முளைத்து அது பலன் தரும். கல்லறை என்பது நம்முடைய மறுவாழ்வின் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்ற இடமாகும். நாமும் நம்மிடையே இருக்கும் தீய எண்ணங்களை புதைத்துவிட்டு சிதைக்கப்படும் மனிதத்தை புனிதமாக்க விதையாய் விழுந்து விருட்சமாக வெளிவரவும் இறைவனை தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இறை இயேசுவே மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் மகனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.